இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடுவதற்கு முன்பாக 6 நீதிமன்றங்களை கொண்டு விசாரிக்கப்படுகிறார். அது எந்த நீதிமன்றங்களில் எப்படி விசாரிக்கப்பட்டார் என்பதனை இந்த நிகழ்ச்சி வழியாக நாம் தெளிவாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடுவதற்கு, அவர் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக கெதரோன் ஆற்று பக்கம் போனார் என்று வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த கெதரோன் என்று சொல்லப்படுவது இயேசுவின் காலத்திலே ஒரு வருடத்திற்கு 2,65,000 ஆடு மாடுகளை தகன பலியாக கொடுத்துவிட்டு அந்த கழிவுகளை கொண்டு போடக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இது மரண பள்ளத்தாக்கு என்று இஸ்ரவேல் தேசத்திலே அழைக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. இதை தாண்டி இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திற்கு போகிறார். இந்த கெத்சமனே தோட்டம் அடிக்கடி இவர் சீசர்களோடு போகிற இடமாக இருந்த காரணத்தினால் இந்த யூதாஸிற்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இந்த யூதாஸ் 4 விதமான ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கே வருவதை நாம் பார்க்க முடியும்.